போட்டி திருப்படிக்கு மாணவனுக்கு வணக்கம். இப்போ வந்து ரயில்வேல பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2019க்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னையிலேருந்து இது அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, 23 ஜனவரி 1லேருந்து அப்ளை பண்ணலாம். க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 22/2 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா க்ளோசிங் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா கால்ஃபரே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் கால்ஃபர் பண்ணியிருக்கான். உடனே அப்ளை பண்ணிடுங்க. இது ஒரு முக்கியமான டேட்டு. அது 2 டேட்டு மட்டும் போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து பல்காக போட்டிருக்கான். அதில் பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வே சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா 2694 வேக்கண்ட் போட்டிருக்கான். 2694 வேக்கண்ட் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ஓவராலாக பார்க்கணும் நீங்கள் எந்த சோனுங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை ஒரு 16 சோன் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே கூப்ளி அதில் டோட்டல் பார்த்திங்கன்னா 503 போட்டிருக்காங்க. அடுத்தது ஈசிஆர் புவனேஸ்வர் ஏன்னா 964, கொல்கட்டா சவுத் ஈஸ்டர்ன் ரயில் வந்து 1044, கஜிஃபூர் வந்து 1254. அப்படியே பார்க்கும்போது நமக்கு மெயினாக பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் எது அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா சதனில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா செகந்திராபாத் அப்ளை பண்ணுவாங்க. 1642 வேகன்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சதர்ன் ரயில்வே ஏன்னா சதர்ன் ரயில்வே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2694. இப்போ வேக்கண்ட் வந்து சதர்ன் ரயில்வேக்கு பல்க் வேக்கண்ட். அதுலேயும் ஐசிஎஃப் மட்டும் தனியாக வேக்கண்ட் நிறைய கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஐசிஎஃப்லாம் வேலை பார்த்தா அப்படியே சென்னையிலேயே செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதனால் நீங்கள் எந்த ரயில்வேனாலும் அப்ளை பண்ணலாம். நம்ம ஃபோக்கஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சதர்ன் ரயில்வே அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது சவுத்து சென்ட்ரல் போடலாம் செகந்திராபாத். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே இது கூப்ளி போடலாம். முக்கியமான வேக்கண்ட் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஆள் ஒன்று தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தமிழ்நாடே போடலாம். வேக்கண்ட் வந்து ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th தான் குவாலிஃபிகேஷன். ஏன்னா எல்லாருமே நீங்கள் போடலாம். ஏன்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான், மல்டி ஸ்டேஜ் எக்ஸாம் தான் கிடையாது. 10th தான் குவாலிஃபிகேஷன். 10th முடிக்காதவங்க ஐடிஐன்னு பார்க்கும்போது 8th முடித்து ஐடிஐ முடிச்சிருப்பாங்க. அவங்க ஐடிஐ முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அடுத்து நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் எலிஜிபிள். இது அல்லது அது. ஏன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரிக்கு ஃபீஸ் வந்து 500 அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபீமேலு ஏன்னா டிசபிள் ஸ்டூடெண்ட்டு, ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸு, எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது இயர்லி இன்கமே 50,000 தான் இருக்குன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு வந்து 250. இவங்க எக்ஸாம் எழுதுனாங்கன்னா 250 ரீஃபண்ட் ஆயிரும். அப்போ வந்து ஃபீஸ்லாம் ஒன்றும் இது இல்லை. ஆனால் கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட், இதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1/1/2005 பார்த்திங்கன்னா 18லேருந்து 33 இதுதான் ஏஜ் லிமிட். ஜென்ரலாக ரயில்வேனாவே இருக்கிறதுலே காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜென்ரல் கோட்டாவில் மேக்ஸிமமாக அதிக ஏஜ் உள்ளவங்க எழுதக்கூடிய எக்ஸாம் என்னென்னா ரயில்வே தான். 33 வயசு வரைக்கும் எழுதலாம். இந்த கொரோனா டைம்னால நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 36 வரை 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுபோல் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓபிசி நான் கிரிமி லேயராக இருந்தாங்கன்னா 36 ஒரு 3 கூட்டிட்டிங்கன்னா 39 வயசு வரை எழுதலாம். இதே ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்பாக இருந்தாங்கன்னா 36 ஒரு 5 கூட்டிட்டிங்கன்னா 41 வயசு வரை எழுதலாம். இப்போ எக்ஸர்வீஸ்மெனில் ஓபிசி அன்ரிசர்வ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ், அடுத்து கம்யூனிட்டி, இந்த 3 தான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 3ஐயும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட், என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் 1 கேட்டகரியில் உள்ள போஸ்ட்டு தான். ஏன்னா அப்போ வந்து அசிஸ்டண்ட் எல்லாமே அசிஸ்டண்ட் தான். அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அசிஸ்டண்ட் அண்ட் ஒர்க் ஷாப், அதில் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப், அசிஸ்டண்ட் அண்ட் ஒர்க் ஷாப்னு மெக்கானிக்கல், அசிஸ்டண்ட் ஃப்ரிட்ஜு, அசிஸ்டண்ட் கேரேஜ் அண்ட் வேகனு ஐசிஎஃப்பில் வேகன் போடுவாங்க. அசிஸ்டண்ட் லோக்கல் செட் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டண்ட் எல்லாமே அசிஸ்டண்ட் கேட்டகரி தான் போடுறாங்க. பாயின்ட்மேனு, ட்ராக் ட்ரெயினரு, இது எல்லாமே போஸ்ட்டு. அதில் போஸ்ட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவாங்க. அதில் நம்ம இந்த என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன ஒர்க்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுற எப்படி ப்ராசஸ் பண்ணால் ஒன்லி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் தான். சிபிடி எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அந்த எக்ஸாம் ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் மட்டும் தான் பார்க்குறதுக்கு 4 ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். எக்ஸாம் கிளியர் பண்ண பிறகு நமக்கு 2வது ஸ்டேஜ் என்னென்னா எக்ஸாம் கிடையாது. நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பிஇடி வைப்பாங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு மூடையை தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்புறம் 1000 மீட்டர் ஒன்று ஓடுற மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு தனியாக இருக்கும், பெண்களுக்கு தனியாக இருக்கும். அது எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்தது டிவி, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வச்சிங்க, டாக்குமெண்ட்டுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதை தான் மெயினாக பார்ப்பாங்க. அப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆன பிறகு அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குன்னா போஸ்டிங். இங்கே ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணாவே மேக்ஸிமம் நமக்கு போஸ்டிங் வந்துடும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டன் டெஸ்ட்டுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு டைம் வந்து 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு. அதில் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அதான் இம்பார்ட்டன்ட். அப்போ சயின்ஸுக்கு வந்து 25 கொஷின்ஸு, மேக்ஸுக்கு 25 கொஷின், ரீசனிங் பார்த்தீங்கன்னா 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 கொஷின், மொத்தம் நமக்கு 100 கொஷின்ஸ். ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து அந்த 100 கொஷின்ஸ் இதான் பேட்டர்ன். அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸு வந்து எப்படி இருப்போம்னா சிபிஎஸ்சி புக்லேருந்து கேட்பாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இடத்த கவனம் கொடுக்கணும். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அது கவனம் கொடுக்கணும். மேக்ஸு, ரீசனிங் ரெண்டும் சேர்ந்து நமக்கு 55 மார்க்கு. நமக்கு தப்பு இல்லாமல் போடணும். ஏன்னா 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கும், அதனால் தப்பு இல்லாமல் போடணும். மேக்ஸ், ரீசனிங் நல்லா தரவாக இருந்தால் தான் நம்ம வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு எலிஜிபிளே ஆகும். அதனால் இதை நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் பேசிக்காக ஸ்ட்ராட்டஜிக்கே வித் கரண்ட் அஃபேர்ஸோடு படிக்கிறோம். சிலபஸ்லாம் கம்மி தான், டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கணும். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அவனே சிலபஸ் கொடுத்துருக்கான். நம்பர் சிஸ்டம் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா RS அகர்வால் புக்கில் உள்ளது தான். நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸு, டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம் KCF, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பேசன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரினாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர் கிளாக்கு, பைப் அண்ட் சிஸ்டம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா RS அகர்வால் புக்கு நம்ம இன்ஸ்டியூட்லேயும் புக் கொடுப்பாங்க. RS அகர்வால் புக்கு வந்து நமக்கு ஃபுல்லாகவே என்னதுன்னா கவர் ஆகும். இது போக பார்த்தீங்கன்னா OICTன்னு புக் இருக்கும். அது வந்து சிலபஸ் வைஸாகவே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க, சால்வுட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, ரீசனிங் சால்வுட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, GS சால்வுட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, சயின்ஸ் சால்வுட் கேட்பாங்க. அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு கேட்பாங்க. ரயில்வே எக்ஸாம் வந்து இருக்கிறதுலே ஒரு ஈஸியான எக்ஸாம். ஆனால் அதை ப்ரிடிக்ட் பண்ணணும். கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 1 மந்த் படித்தே கிராக் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணலாம். ஆனால் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ ப்ரிடிக்ஷனுங்கிறது வந்து ரயில்வே பொறுத்தவரைக்கும் என்னங்கன்னா பேசிக்காக சில புக் இருக்கும். இப்போ மேக்ஸ்னா RS அகர்வால், ரீசனிங்னா RS அகர்வால், இதுனா CBSE புக்கு. அப்போ அந்த ப்ரிடிக்ஷன் இருக்குல்ல, அது அப்புறம் பழைய புக்கு, பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்போ இந்த OICT புக்கை வந்து நல்லா அழுத்திட்டாவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து இதில் வந்து லிமிட்டட் சிலபஸ் தான், நிறைய சிலபஸ் கிடையாது. கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் டெஸ்ட் போடணும். அப்புறம் ரீசனிங் பார்த்தீங்கன்னா அனாலஜி, ஆல்பாபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், கோடிங், டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப், சிலாகிசம், ஜம்பிள், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, டேட்டா சஃபிஷியன்சி, கன்க்ளூஷன், டிசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ், அனாலிட்டிக்கல் ரீசன், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன், ஆர்குமெண்ட்டு, ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட், அசம்ஷன். சயின்ஸ் பாருங்கள், CBSE 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் என்னெல்லாம் கவர் ஆகும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா லைஃப் சயின்ஸ். சயின்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும். மற்ற எக்ஸாமோட இது கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுக்கணும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்கு, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ். இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கையும் கவர் பண்ணணும், இதையும் கவர் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸையும் கவர் பண்ணுறோம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிட்டு ரெண்டாவது என்ன ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இதில் நம்ம என்ன ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டர் ரேஸில் 2 நிமிஷத்தில் நீங்கள் போகணும். இதே ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 20 கிலோ தூக்கிட்டு 100 மீட்டர் ரேஸ் 2 நிமிஷத்தில் நம்ம கடக்கணும். அது போக நம்ம என்ன பண்ணால் 1000 மீட்டர் ரேஸ் ஒன்று வைக்காங்க. அது மேல் கேண்டிடேட் இருந்தால் 4 நிமிஷம் 15 செகண்டு, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்ட். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கம்மியான இதுதான். அடுத்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது இதில் மெயினாக பார்க்க வேண்டியது எனக்கு தெரிஞ்சு இந்த ICF மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த ICF மீன் பண்ணலாம். ICFங்கிறது மெட்ராஸில் அப்படியே அண்ணா நகருக்கு ஆப்போசிட்டில் பெரம்பூர் சைடில் செட்டில் வர மாதிரி இருக்கும். அதில் வேக்கன்சியும் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. டோட்டல் வேக்கன் 445 வேக்கன்சி இருக்குது. அப்போ அது ஒரு முக்கியமான வேக்கன். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா டோட்டல் வேக்கண்ட்டு நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வேக்கண்ட்டை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காட்டியிருக்காங்க. என்னென்ன வேக்கண்ட்டுன்ட்டு 2694. இப்போ இந்த எக்ஸாம் எழுதுங்க, இது வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க. அப்போ 2694 இருக்குது. என்னென்ன இதில் வேக்கன்ட் இருக்குது இதுக்கு தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க வேக்கன்சியை பொறுத்து. நெக்ஸ்ட்டு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஓப்பனிங் கிளாஸ் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி வர்ற எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் செட் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே ஒரு 10 செட் அப்படியே கொடுப்பாங்க. ஏன்னா ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் தேவை, வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஒரு 10 டெஸ்ட் அதை நம்ம என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். டெஸ்ட்டு போட்டு பார்த்து அந்த சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு எடுத்து படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் உங்களுக்கு போட்டு உங்களை வந்து கவர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணி என்னென்ன எடுப்பாங்கன்னா ஒரு ஈஸியாக கிராக் பண்ணலாம். லிமிட்டடாக படிக்கணும், கேட்குறத மட்டும் தான் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த 2ஆம் தேதி கிளாஸ் யாரும் அட்டன் பண்ணாமல் இருந்துங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம பிரான்ச்சஸ் எல்லா இடத்துலையுமே நடக்கும். எல்லா இடத்துலையுமே ஒரு முக்கியமான ஆளுக்கு வந்து உங்களுக்கு எடுப்பாங்க, ஃபுல்லாக கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து படித்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா ஸ்டேஷன்லையுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் உள்ள ஆளுக்கு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரயில்வே எக்ஸாம் வந்து முந்தி அடிக்கடி கால்ஃபர் பண்ணுவாங்க. முந்தி எப்படி கால்ஃபர் பண்ணுவாங்கன்னா எத்தனை சோன் இருக்குது, 17 சோன் இருக்குன்னு வச்சுருங்களேன். 17 சோன்லையும் ஒவ்வொரு சோனும் தனித்தனியாக கால்ஃபர் பண்ணுவாங்க.
அது போக ஒவ்வொரு சொன்னி இப்போ கால்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா வேகன்சி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கேட்டகரி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 13 கேட்டகரிக்கு தனித்தனியாக எக்ஸாம் வைப்பாங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இயர் ஃபுல்லாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கலாம். இப்போ என்னென்னா ஒரே எக்ஸாமை மாற்றிட்டாங்க. அது ஒன்று தான் இப்போ ட்ராபேக். அதனால அந்த 5 வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் இந்த 2ஆம் தேதி கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு நாங்கள் பயங்கர எஃபோர்ட் எடுத்து அன்றைக்கி ஓப்பனிங் கிளாஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க தான் வந்து சொல்லுவாங்க இந்த வேகன்சி எப்படி, என்ன வேலை, என்னன்னு பார்ப்பாங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு வழிகாட்டியோட உட்காந்து படித்தா 1 மாதத்தில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரயில்வே எக்ஸாம் போடுறது ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். அப்போது இங்கே இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு புக்கு போட்டிருக்கு இதுதான். மேக்ஸ்க்கு 2 புக்கு, ரீசனிங் புக்கு, சயின்ஸ் சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் செட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு சில கொஸ்டின் டிஃபால்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் ஹிஸ்ட்ரியில் என்ன கேட்பாங்க, பாலிட்டியில் என்ன கேட்பாங்க, ஸ்டாட்டிக் ஜிகே என்ன கேட்பாங்க, ஜாகிரபி என்ன கேட்பாங்க, எக்கனாமிக் கேட்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசின்னு உட்காந்து படிச்சுட்டீங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லோரும் எழுதணும், ரயில்வே எக்ஸாம் எல்லோரும் எழுதணும். ஒரு பெல்லு கால்ஃபர் பண்ணுவாங்க, சின்ன சின்ன கால்ஃபர் நிறையா இருக்கும். எல்லா எக்ஸாமும் நீங்கள் எழுதணும். முதல்ல இந்த போஸ்ட்டுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.